எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நந்தனம் மைதானத்தில் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் தான் இருக்கும். இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்க வாசிக்க தான் நம்ம வாழ் வந்து நல்லா செழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நம்ம புத்தகங்கள் வாங்குறதுக்கும், வாசகர்களை சந்திக்கிறதுக்கும் ஒரு புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு விற்பனையாளர் சங்க சார்பாக பாபாசி இவங்க 2 பேரும் இணைந்து இந்த புத்தக கண்காட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போய் நம்ம கேட்கலாம் வாங்க. இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த வருடம் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் மரபு மருத்துவத்தை தேடி வர்றாங்க. மரபு மருத்துவம் சார்ந்த புத்தகங்கள் கிடைக்குமா அப்படின்னு வர்றாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய சமகாலத்தில் நிறைய மருத்துவ பிரச்சனைகள் பெருகிக்கிட்டு இருக்கிறதா அவங்க உணர்கிறாங்க. அதனால் நிறைய பேர் மருத்துவ புத்தகங்கள் தேடி வர்றாங்க. அதனால் இங்கே நம்மளுடைய இந்த அரங்கத்தில் பல்லு விளக்காதீங்க அப்படின்னு நான் எழுதின புத்தகம் இருக்குது. பல்லு விளக்காதீங்க. நான் மரபு மருத்துவ எழுத்தாளர் புதின் சுரேஷ். நம்மளுடைய மரபு சார்ந்த மருந்தில்லா மருத்துவத்தை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். நம்மளுடைய சித்த மருத்துவ மரபு அப்படின்னாலே பஸ்மம், செந்தூரம், ரசமணி, லேயம் அந்த மாதிரி மருந்துகளை வச்சு குணமாக்குற வழிமுறை தான் தெரியும். ஆனால் அதை தாண்டி மருந்தில்லாத வழிமுறையை சொல்லியிருக்காங்க. அதை நான் புத்தகமாக எழுதியிருக்கிறேன். பல்லு விளக்காதீங்க அப்படின்னோன்னா நீங்கள் சிரிப்பீங்க. உண்மையிலேயே நம்மளுடைய மரபு சொல்லுது பல்லு விளக்கக்கூடாது அப்படின்னு. நம்மளுடைய மரபில் என்ன சொல்லும் அப்படின்னா, உயிருள்ள பொருட்களை துலக்கி வைக்கணும், உயிரற்ற பொருட்களை விலக்கி வைக்கணும். பாத்திரத்துக்கு உயிர் கிடையாது, பாத்திரத்தை விலக்கி வைக்கணும். பல்லுக்கு உயிர் இருக்குது, அந்த உயிருள்ள பல்லை துலக்கி வைக்கணும். அதனால தான் பல் துலக்குதல்னு சொல்லுவோமே ஒழிய பல்லு விளக்குதல்னு சொல்ல மாட்டோம். இது அந்த மாதிரி பல்லு விளக்காதீங்க. அப்போ அந்த விளக்குறதுக்கும் துலக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடைய புத்தகம் இந்த புத்தகம் புரிய வைக்கும் உங்களுக்கு. இந்த புத்தகம் நீங்கள் எப்படி பல் துலக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, எப்படியாவது நம்மளுடைய சமகாலத்தில் நிறைய மருத்துவ பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் மருத்துவமனைக்கு போகாமல் வாழ வைக்கிறதுக்கு என்னுடைய இந்த பல்லு விளக்காதீங்க புத்தகம் உதவும். உங்களுக்கு நீங்கள் என்ன மருத்துவ பிரச்சனையில் இருந்தாலும் அந்த மருத்துவ பிரச்சனைகள்லேருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய புத்தகமாக இந்த பல்லு விளக்காதீங்க அப்படிங்கிற புத்தகம் இருக்கும். ஓகே சார், உங்கள் பேர்? மரபு மருத்துவ எழுத்தாளர் புதின் சுரேஷ். இன்னொரு புத்தகமும் எழுதியிருக்கிறேன், நினைப்பது நடக்கும் அப்படின்னு ஒரு புத்தகம். கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருப்பார், உங்களுக்கெல்லாம் தெரியும். நினைவு நல்லது வேண்டும் அப்படின்னு பாரதி சொல்லியிருப்பான், அதுவும் உங்களுக்கெல்லாம் தெரியும். இதை தாண்டி மானச யோகம் அப்படின்னு கண்ணையா யோகிகள் அப்படின்னு நம்மளுடைய மரபில் வாழ்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி போனீங்கன்னா வள்ளுவ பேராசான் சொல்லியிருப்பார், எண்ணியாங்கு எய்துவர் அப்படின்னு. அதனுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய சமகாலத்தில் நான் நினைப்பது நடக்கும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? காரு வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, விவசாயி ஆகணுமா? இந்த நினைப்பது நடக்கும் புத்தகத்தை படிச்சிங்கன்னா அது நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இந்த நினைப்பது நடக்கும் புத்தகம் 80 ரூபாய். 80 ரூபாய்க்கு நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் ஆழமாக வாசிக்க வேண்டியது தான் பாக்கி. வாசிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி நினச்சா நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம். இந்த பல்லு விளக்காதீங்க புத்தகம் 200 ரூபாய் தான். 200 ரூபாயில் நீங்கள் சர்க்கரை முதல் கேன்சர் வரை எல்லா மருத்துவ பிரச்சனைகள்ல இருந்தும் தற்காலிகமாக விடுதலை அடைஞ்சு மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழ்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு எளிய மருத்துவ வாழ்வியல் உங்களுக்கு கிடைக்கும். மேடம் வணக்கம் மேடம். இப்போ புக் ஃபேர் வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது இந்த அனுபவம்? நல்லா தானே இருக்குது. நிறைய புக்ஸ்லாம் எல்லாம் பார்த்த புக்ஸ் தான், பட் நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நாங்கள் டீச்சர் ட்ரெயினிஸ்னால எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்போஷர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ரேட் வைஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஆஃபர்லாம் கொஞ்சம் போடுறதுனால கொஞ்சம் மேபி கம்மியாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இட்ஸ் குட்டு. கால் கொஞ்சம் தெம்பாக இருந்தது, நடக்கலாம், தூரம் ரொம்ப நடக்க முடியல. நீங்கள் என்ன மாதிரி புக்லாம் வாங்குறீங்க? ஜான்ரு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபிக்ஷன், இல்லைனா டிஎன்பிசி யூபிஎஸ்சி லெவல் அந்த மாதிரி கொஷின் பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி புக்ஸ்லாம் டேரெக்டாக வச்சுருக்கான். அதுவும் ஒரு சில எடிஷன்ஸ்லாம் நியூ எடிஷன்ஸ் வச்சுருக்கான். இந்த ஆஸ்வெல் பென்குயின் புக்ஸ் அவங்களோட கலெக்ஷன்ஸ் ஆஃபர் நிறையா போட்டிருக்கானா, லைக் பை தீஸ் புக்ஸ் ஃபார் 100, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. யூஸ்டு புக்ஸ் தரான், புது புக்ஸுமே வச்சு அந்த புக்ஸை செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ நிறையா நல்லா தான் இருக்குது. நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கினா கூட வாங்கலாம். அதே சமயம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தே ஹேவ் கெப்ட் இட்.
இல்லை இளம் தலைமுறைகிட்ட வாசிப்பு தன்மை அதிகமாக இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு காரணம் ஊடகங்களும் இந்த மொபைலும் தான் ஆக்கிரமிச்சிச்சு. அதிலிருந்து விடுபட்ட ஏன்னா அயல் நாடுகளில் சொல்கிறாங்க கட்டுரைகள், அயல் நாடுகளில் ஒவ்வொருத்தர் ட்ரெயினில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் பயணம் போகும்போது ஒவ்வொருத்தரும் புத்தகம் தான் அதிகமாக படிக்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே மொபைல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் தலையை குனிஞ்சிக்கின்னு தான் இருக்காங்க, நிமிர்றதே இல்லை. புத்தகங்கள் படித்தா தான் எல்லாத்துக்குமே வாழ்க்கைக்கு தெளிவும் ஒரு வழிகாட்டியும் பிறக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா பரவாயில்ல, சேல் நல்லா இருக்குது. கொஞ்சம் சனி ஞாயிறுலாம் நல்லா ஹெவியாகவே க்ரௌடு இருந்துச்சு, நல்ல கூட்டம் இருந்துச்சு. இப்போ அநேகமாக இனிமேல் இந்த பொங்கல் வருதுல்ல, பொங்கலுக்கு ஒரு 3-4 நாள் லீவ் இருக்குல்ல, அந்த லீவில் நல்லா ஒரு இது இருக்கும். கொஞ்சம் ஆர்டினரி ஒர்க்கிங் டேஸில் கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே 5 to 8:30 கொஞ்சம் ஓரளவு க்ரௌடு இருக்கும். நல்லாயிருக்கு. இந்த வருஷம் சேல் நல்லாவே இருக்குது. நல்லாவே இருக்குது. சார், இன்னும் இந்த புத்தக கண்காட்சி இந்த இதெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்னு ஏதாவது கோரிக்கை இருக்கா? அது கோரிக்கைகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் ஓரளவு என்ன வாசகர்களோட படிக்கிறது கொஞ்சம் ஆர்வம் மொபைல் குறைஞ்சிருச்சு. அது அவங்க மக்கள் தான் கொஞ்சம் படிக்க ஆர்வத்தை வளர்த்துக்கணும். அதுதான் நல்லது. அதை வளர்த்துக்கணும். அது வளர்த்துக்கிட்டா தான் இவங்க. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய விளம்பரம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டிஸ், பஸ் எல்லாம் அங்கேருந்து இங்கே உள்ளே வர்ற வரைக்கும் பஸ் விட்டுருக்காங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் விளம்பரங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. பஸ்ஸுலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக்கில் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதனால் மக்கள்கிட்ட ஓரளவு தெரிய வைக்கிறதுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்காங்க. கூட்டம் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். அரசாங்கமும் பஸ்ஸையும் ஓரளவு நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் வள்ளூர் கோட்டம் உள்ள குரலங்காடின்னு ஒரு புக் ஷாப்புங்க. அது திருக்குறள் சார்ந்த புக்ஸ் மட்டும்தான் அங்கே செல் பண்ணுறோம். ஸோ அந்த ஷாப் நாங்கள் இங்கே அந்த 49வது புத்தக கண்காட்சியில் வச்சுருக்கோம். மக்கள் ரொம்ப எல்லாருமே நிறைய பேர் வாங்குறாங்க. குழந்தைங்களுக்கும் இப்போ திருக்குறள் பற்றிய ஒரு இது நல்லா இருக்குது. நிறைய பேர் வாங்குறாங்க சார். இப்போ நம்ம கடை ஸ்டாலில் போட்டால் ஆஃபர்லாம் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சார், ஆஃபரில் கொடுக்குறோம். புக்ஸுங்கிறப்போ எல்லாருமே வாங்கக்கூடியது. நம்ம இங்கே எப்படின்னா திருக்குறள் சார்ந்த எல்லா புக்ஸுமே இருக்குது. எல்லா நாவலர் எழுதின எல்லா ஆத்தரோடதும் இருக்குது. நல்லா போயிட்டுருக்கு. வாசிப்பாளர்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு லைட்டாக போயிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி அது உண்மைதானா இல்லை பொதுமக்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்கிறீங்க? இந்த பொதுமக்கள் எப்பவுமே நம்ம புத்தகத்துக்கு எப்பவுமே இந்த வாசிப்பாளர் அதெல்லாம் இல்லைங்க. யார் எழுதினாலுமே நல்ல கருத்துக்கள் கண்டிப்பாக மக்கள் எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம ஸ்டாலில் ஃபுல்லாகவே திருவள்ளுவர் கண்டிப்பாங்க திருக்குறள் சம்மந்தப்பட்ட மட்டும்தான் இருக்குது. திருக்குறள் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே இருக்குதுங்க. குழந்தைகளுக்கான திருக்குறள் சார்ந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்டோரிஸு அதெல்லாமே இங்கே இருக்குது. அதாவது மாணவர்கள், இளைஞர்கள் குறிப்பாக என்னென்னா இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லோருமே என்னென்னா இந்த பதிப்பகத்துக்கு புத்தகம் வாங்கிக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கி சூழலில் ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சமூக சூழலில் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு தாக்கம் செலுத்துது. அந்த அடிப்படையில் என்னென்னா நம்ம அரங்கத்தில் ஆணவ படுகொலைக்கு எதிரான பண்பாட்டு போர் அப்படின்ற ஒரு புத்தகமும், ஜாதி ஒழிப்பு போராளி இமானுவேல் சேகரன் என்ற புத்தகமும் பெரிய அளவில் என்னென்னா மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியில் என்னென்னா இதுவாகுது. இன்னொன்று குறிப்பாக கவின் தலித் மக்கள் மீது அதிகரிக்கும் வன்முறைகள் குறித்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு புத்தகமும் பெரிய அளவில் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி போயிட்டுருக்குது. இப்போது இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா மாணவர்கள், இளைஞர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதி ஒழிப்பில் ஒரு முன்னணியாக நிற்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு தான் என்னென்னா இதை நமக்கு காட்டுது. ஸோ இந்த பதிப்பகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்சியம் சார்ந்து பெரியார், அம்பேத்கர் இந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்குது. இது மட்டும்தான் நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். குறிப்பாக சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த பதிப்பகம் ஏன்னா ஒரு முக்கிய பாலமாக அமையும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 3 புத்தகங்கள் தான் இந்த 3 புத்தகங்கள் பெரிய அளவில் என்னென்னா வாங்கப்படுது. அதுவும் இந்த ஒரு செட்டப் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்து வாங்குறாங்க. அதுக்கான அடிப்படை ஈர்ப்பாக இருக்குது. இன்னொன்று இந்த சமூகத்தில் அதனுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இந்த செட்டப்புக்கான அடிப்படை காரணமே என்னென்னா இந்த 3 புத்தகங்கள் தான். ஏன்னா இன்றைக்கி சூழலில் இந்த ஜாதியை பற்றியான ஒரு புரிதல் இளைஞர்கள் மத்தியில் என்னென்னா அன்றைக்கி வந்துட்டுருக்கு அப்படின்றதான். அதனுடைய விளைவாகவும் நம்ம கம்யூனிசம் பழகு அப்படின்ற அடிப்படையில் நம்ம தொகுப்பான நூல்கள்லாம் கொண்டு வரோம். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை நம்ம மக்கள் பதிப்பாக நம்ம கொண்டு வர இருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம கம்யூனிசம் சார்ந்திருக்கக்கூடிய நூல்களை அறிமுகப்படுத்துது அப்படின்றது தான். நம்ம போன தடவையும் இந்த தடவையும் நமக்கான அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா மார்க்சியம் சார்ந்திருக்கக்கூடிய புத்தகங்களும்
சோவியத் நாவல்கள், சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய வகையில் இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நம்ம கொண்டு வரோம். இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த பதிப்பகம் இங்கே புத்தகம் எல்லாருமே வாங்க வராங்கன்றது தான். இப்போ இளம் தலைமுறை வந்து அரசியல் படுத்துறாங்க, ஜாதி அரசியலுங்க தள்ளப்படுறாங்க கட்சிகள், இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு அரசியல் ரீதியாக நம்ம இன்னும் வந்து அந்த மாணவர்களை நம்ம வந்து பேசலை. ஏன்னா அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக கல்லூரிகளில் மாணவர் சங்க தேர்தலை நடத்துறதன் மூலயமா அங்கே ஒரு தலைவரை உருவாக்க முடியும். அப்போ அங்கே தலைவரை உருவாக்கும் போது இயல்பாக இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனையில் வந்து அவன் ஈடுபடுவான். அப்படி ஈடுபடும் போது இயல்பாகவே ஒரு தலைவரை நம்ம அங்கே உருவாக்க முடியும். ஒரு தலைவர் இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிபிம்பமாகவும் ஒரு அரசியலை நோக்கி என்னென்னா வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டமாக எடுத்துக்கலாம். மெரினா போராட்டம் நமக்கு எடுத்துக்காட்டினது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரூட் தலை அப்படின்றது தான். அந்த ரூட் தலை தான் அந்த பெண்களை வந்து பாதுகாத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு மோதல் வரக்கூடிய விஷயங்கள்ன்றதுக்காக அந்த ஒட்டுமொத்த அந்த ரூட் தலைகளையும் என்னென்னா புறக்கணிக்கிறது இருக்கு இல்லையா, அது தவறு. ஏன்னா நீங்கள் மாணவர்களை அரசியல் மையப்படுத்தாமல் அவங்கள நோக்கி நம்ம கேள்வி கேட்குறதுக்கு சரியில்லை அப்படின்றது தான். இப்போ அந்த அடிப்படையிலேருந்து நம்ம இந்த சமூகத்திலேருந்து பார்க்கணும் அப்படின்றது இருக்குது. அரங்கம் எண் 277 புதிய ஜனநாயகம் பதிப்பகத்தில் இங்கே சென்னை புத்தக கண்காட்சியில் நம்ம இருக்கிறோம். முத்தமிழ் பாதையில் 2வது கடை நம்ம கடை. நான் ஏற்கனவே சண்டே வந்தேன். அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, என்னால் பார்க்க முடியல. அதனால் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கிறேன். இல்லை, கொஞ்சம் நான் வருஷம் வருவேன். ஆனால் இப்போ புக்ஸோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அதனால் நிறைய புக்ஸ் வாங்குவேன் நான். பட் இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்படி பார்த்து யோசித்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. வாசிப்பாளர்கள்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க, புத்தகம் சேல் ஆகுறதில்ல, அப்படிலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ சண்டே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் கூட வந்து புக்ஸ் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. இருக்காங்க. அது இப்போ வந்து அந்த அவேர்னஸ் வந்துருக்குது, எல்லாருக்கும் புக்கு படிக்கணுன்றது இது வந்திருக்குது. ஸோ நான் நிறைய யங்ஸ்டர்ஸ் சண்டே பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வாங்குறாங்க, படிக்கிறாங்க. இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து தொடர்ந்து கடந்த 5 வருடங்களாக நான் வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப பயனுள்ளதாக, ஒவ்வொரு வாட்டியுமே வந்து புத்தகம் வாங்கும் போது இன்னும் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. புதிய எழுத்தாளர்களுடைய அறிமுகங்கள் வந்து இந்த வாட்டி நிறைய இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். இந்த வாட்டி நான் வர்றது மட்டும் இல்லாமல் என்னோடய நண்பர்களையும் கூட்டிகிட்டு அப்படியே கல்லூரியிலேருந்தே டைரெக்டாக இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த வாட்டி இன்னும் நல்லாயிருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ தொடர்ந்து படிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தற்போது நீங்கள் மனுஷபுத்திரன் அவங்க வந்து எந்த விதமான புத்தகம், அவரோட என்ன புத்தகம் உங்களுக்கு பிடிக்கும்? மனுஷபுத்திரன் சாரோடைய கவிதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொன்றும் ரொம்ப யோசித்து ஆழ்ந்து நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கவிதைகளாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஒரு புத்தகமாக அவருடைய கவிதை தொகுப்பாக நான் படித்ததில்லை, தனித்தனி கவிதைகளாக தான் படிச்சிருக்கேன். அதனால் இந்த வாட்டி முதல் முறையாக அவருடைய கவிதை தொகுப்பு ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்ற ஆர்வத்தோட உயிர்மை பதிப்பகமுக்கு வந்திருக்கேன். தமிழ் நூல்கள் அதிகமாக வந்து இளைஞர்கள் படிக்கிறாங்களா? இது நீங்கள் எப்படி பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட்? கண்டிப்பாக தமிழ் நூல்கள் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து இளம் தலைமுறையினருக்கு அதிகமாகிட்டே வருது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொன்னியின் செல்வனில் ஆரம்பித்து தொடர்ந்து அதில் கிடைச்ச ஒரு அறிமுகமானது தமிழ் வாசக உலகுக்குள்ளே வந்து எங்களை அறிமுகப்படுத்துது. மேலும் மேலும் அதனுடைய ஆர்வம் அதிகமாகுதே தவிர்த்துட்டு குறைவில்லை. ரொம்ப